துளி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இதுக்கு முந்தைய பதிவு குரு பயிற்சியினுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி மேலெழுந்தவரையாக சொல்லி இருப்பேன். இப்போ அந்த குரு பயிற்சியினுடைய கொஞ்சம் டீப்பா போய் உள்ள என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த கட்டத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன எழுதியிருக்கு, இந்த கட்டத்தினுடைய எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த போர்டுனுடைய எழுதின விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த போர்டு உங்களுக்கு சின்னதாக இருந்தால் நீங்கள் பெருசு பண்ணி பாருங்க. என்ன விஷயத்த நான் எழுதியிருக்கேன்றதை முதல்ல, இதுதான் குரு பயிற்சின்னு டெஃபினிஷன், இதுதான் அட்டவணை, இதை வச்சு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆக போகுது. அதனால ஒருவேளை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் நடந்து குரு தசை குரு புத்தி நடக்குமானால், அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த பீரியட்ல எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை குரு தசை குரு புத்தி நடந்திருந்தால் இந்த இம்ப்ளிமெண்ட் -1 பிளஸ் கூடுதலாக இருக்கும். ஒருவேளை குரு தசை குரு புத்தி நடக்கல, மற்ற கிரகங்களுடைய தசா புத்தி நடந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கூடுதலாகவும் இருக்கும், குறைவாக இருக்கும். இப்போ இந்த விளம்பர இந்த போர்டுக்குள்ள நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் நல்ல நிதானமா கவனிச்சு பாருங்க. இது 26/5/26 அன்று இருக்க போகும் கிரக நிலைகளுடைய சார்ட். இந்த சார்ட்ல இந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த குரு இதுவரைக்கும் மிதுனத்துல இருந்தது, இப்போ கடகத்துக்கு வந்தாச்சு. அதுதான் குரு பயிற்சி 26/5/26 மிதுனம் டு கடகம். இந்த குரு பயிற்சிக்கு பின் பலன் தரும் காலம் 2 மாதம் கழித்துன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு கிரகமும் தான் பயிற்சி அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு பீரியட் எடுத்துக்கும். அந்த பீரியடு கழிச்சுதான் முழு பலனை தர ஆரம்பிக்கும். அந்த முறையில் குரு பயிற்சிக்கு பின் பலன் தரும் காலம் 2 மாதங்கள் கழித்து. அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அதே மாதிரி பராபவ ஆண்டு வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 11 மணிக்கு. அதனால அன்னைக்கு நீங்க ஏதாவது குரு கோயில்களுக்கு சென்று வணங்கி வழிபட்டு வரலாம். அது சாய்பாபா கோயிலுக்கும் போகலாம், பாம்பன் சாமி கோயிலாம். உங்களுக்கு ரெஸ்பெக்டபிள் குரு, சமாதியான குருமார்கள், எந்த வகையில் அவர்கள் குருமார்களாக இருந்தாலும் அவர்களை தரிசித்துக் கொள்ளலாம். இல்லை குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். எந்த விஷயத்துல ஒன்னாலும் குருவை நீங்கள் டியூன் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா காலை 11 மணி அளவில், ஒருவேளை காலைல போக முடியலன்னா ஈவினிங்ல கூட கோயிலுக்கு போய் அதற்கு உண்டான அர்ச்சனையை பண்ணிக்கோங்க. ஆகமத்துல இந்த குரு பயிற்சி, இந்த குருன்ற பிளானட் சுப கிரகம், அதான் முக்கியம். மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்யவும் கூட அதுக்கு பவர் இருக்குது. ஆனா இந்த கிரகம் முழு சுப கிரகம். இவர் நன்மையைத்தான் செய்வார், தீமையை செய்வதற்கு தயங்குவார், செய்யாமே இருந்துடுவார். அதனால குருவை நீங்கள் கண்டிப்பாக வணங்கி கொள்ளுங்கள். அது தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, உங்கள் முன்னோர்களாக இருந்தாலும் சரி, முன்னோருக்கு முன்னோர்களாக இருந்தாலும் சரி. அதனால குருவை வணங்கிவிட்டு இந்த குரு பயிற்சியின் பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா குரு பார்வை 5-7-9. இப்ப அந்த குரு பார்வை தான் இங்க பாத்தீங்கன்னா கடகத்துல ஒரு அம்புக்குறி போட்டிருக்கேன். இந்த அம்புக்குறி 5வது பார்வையை விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப தெரியும் உங்களுக்கு, குரு 5வது பார்வையா, அங்க ஒரு அம்புக்குறி போட்டு 5ன்னு போட்டிருக்கேன். 5வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறது. 7வது பார்வையாக மகர ராசியை பார்க்கிறது. 9வது பார்வையாக மீன ராசியை பார்க்கிறது. இப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லும் போது முதல் சப்ஜெக்ட்லயே இவங்கெல்லாம் பாஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா விருச்சிக ராசியையே குரு பார்ப்பதால் 5ஆம் பார்வையாக உச்ச குரு கடகத்திலிருந்து விருச்சிக ராசியை பார்ப்பதால் அந்த ராசிகர்கள் மேன்மை அடைவார்கள். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் மகர ராசிக்காரர்கள் மேன்மை அடைவார்கள். அதே மாதிரி மீன ராசியை குரு பார்ப்பதால், இன்னும் கேட்டா மீன ராசிக்கு ஒரு எஸ்பெஷலா ஒரு கூடுதல் பவர் இருக்குது. எப்படின்னா, இந்த மீன ராசிக்கு ஓனரே குரு தான். இந்த தனுசு மீன ரெண்டுத்துக்கும் ஓனர் குரு தான். அதனால அந்த ஓனரே குரு உச்சமாயி கடகத்தில் இருக்கிற குரு அவருடைய சொந்த இடமான மீனத்தை பார்க்கிறார். அப்போ இன்னும் கூடுதல் பவர் இருக்கு இல்லையா?
நீங்களே யோசிச்சு பாருங்களேன். விருச்சிகம், மகரம், மீனத்துல பாத்தீங்கன்னா மீனம் தன்னுடைய சொந்த வீட்டை அந்த வீட்டுக்குரிய குருவே உச்ச நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3 ராசிகளும் தப்பித்துக் கொள்கின்றன, முதலிடத்தை பிடித்து விடுகிறது. இது பார்வையினால் ஏற்படக்கூடிய பலன்கள். அதனால்தான் குரு பார்வை 5, 7, 9 அப்படி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த குரு எந்த இடத்துல இருந்தா நல்லது அப்படி ஒண்ணு இருக்கு. அதான் ஆதிபத்தியம் சொல்லுவாங்க. அந்த இடத்த, அந்த ஆதிபத்தியம் நல்லா இருக்கணும். இப்ப குரு 8ல இருந்தா 8வது இடத்துல இருந்தா ஆதிபத்தியம் சரியில்லை. 3, 6, 8 எல்லாம் மறைவு ஸ்தானம், ஆதிபத்தியம் சரியில்லை. அப்போ 3 ராசியை குரு பாக்குது, 3 ராசியை வெளியே வந்தாச்சு, முன்னேற்றத்துக்கு வெளியில வந்தாச்சு. அடுத்தபடியா முன்னேறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்தில் ராசிக்கு அமரும் போது அவர்களெல்லாம் சுபிட்சம் அடைவார்கள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப மிதுன ராசி, முதல்ல மிதுன ராசி வச்சுங்க. மிதுன ராசி 1, 2வது இடத்தில் குரு இருக்கிறது. ஸோ ஆதிபத்தியம் ஓகே. அப்போ மிதுன ராசிக்கு 2ல் குரு இருப்பது ஆதிபத்திய ரீதியாக இட வாயிலாக அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது இடம், இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் 5வது இடம் யாரும் பாருங்க, குரு 5வது இடம் மீன ராசிக்கு 5வது இடத்துல இருக்குது. ஆதிபத்தியமும் இருக்குது, குருனுடைய பார்வை இருக்குது, டபுள் டிக் அவங்க. அப்ப இந்த இடமும் ஓகே. அதுக்கப்புறம் 7வது இடம் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப மகர ராசிக்கு குரு 7வது இடத்தில் இருக்கிறது. அப்ப 7வது இடத்துல இருக்கிற குரு மகர ராசியையும் பாக்குது, 7ஆம் இடம் ஆதிபத்தியம் நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குது. அதனால இந்த குரு மகர ராசிக்கும் எக்ஸ்ட்ரா போனஸை கொடுத்து டபுள் டிக்கு. அதுக்கப்புறம் குரு 9ஆம் இடத்தை பார்க்கணும் இல்லையா. அப்ப எப்படி பார்த்தாலும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 விருச்சிக ராசியையும் குரு பார்த்துக்கிறது. இதையும் அப்ப இவங்கெல்லாம் இன்னும் டபுள் ப்ரொமோஷன்ல போறாங்க. அதனாலதான் நான் கேட்டிருக்கேன், 5வது விருச்சிகம், 7வது மகரம், 9வது மீனம் இதெல்லாம் பார்க்குது. அதனால அவங்களாம் ஓகே. அதே மாதிரி பாருங்க, இந்த ராசிக்கு குரு எந்தெந்த இடங்களில் இருக்கிறது. இப்ப மேஷ ராசிக்கு, இப்ப இதுதான் மேஷ ராசி. உங்க ராசி எந்த ராசியோ இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்ப மேஷ ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை குரு பார்க்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8ஆம் இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுக்குதா, குரு பார்வை இருக்குது. அதனால மேஷ ராசி 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ இந்த 3க்கும் குரு பார்க்கறதுனால இந்த 3 இடங்களும் வலிமை பெறும். ஆயுள் ஸ்தானம் வலிமை பெறுகிறது, தொழில் ஸ்தானம் வலிமை பெறுகிறது. அதே நேரத்தில் விரயஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது. அப்போ சுப விரயங்களை பண்ணும். குரு பார்த்தா சுப விரயம். அப்போ சுப விரயங்களை பண்ண போகுது. மேஷ ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை இந்த வருட குரு பெயர்ச்சி பார்ப்பதால் அவர்கள் இந்த இடத்தினுடைய பலன்களை அனுபவிப்பார்கள். இப்ப பாருங்க, அடுத்த இடம் என்று போட்டிருக்கிறேன். இந்த 8, 10, 12 இந்த இடம் போட்டிருக்கிறது என்னன்னா 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் ஓனர். அதாவது மேஷ ராசிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ஆம் இடம் தனுஷ் ராசி, 10, 11, 12 மீன ராசி, 12ஆம் இடம். அப்போ மேஷ ராசிக்கு 9வது கட்டத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு ஓனரு மேஷ ராசிக்கு 4ல் இருக்கிறார். 9, 12 4 9, 12 4. 9 பாக்கியஸ்தானத்துக்கு ஓனரு, சுபவிரயத்துக்கு ஓனர் 4ல் இருக்கிறார். அப்ப இவங்க சுபவிரயம் பண்ணிக்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடம் அவங்களுக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்கிறது. இப்ப மேஷ ராசியை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தபடியா ரிஷப ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களை குரு பார்க்கிறது. இப்ப 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், மனைவியுடைய இடம், பார்ட்னர்ஸ் அந்த இடம், அதை குரு பார்க்குது. அப்ப பார்ட்னர் வெளியில தொல்லை இல்லாம மனைவி மூலமா கூட நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை மூலம் அனுகூலம், பாக்கியஸ்தானம், எல்லா பாக்கியங்களை அடைவார்கள். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானம்,
லாபஸ்தான், லாபங்களை அடைவார்கள். ஆனா இவ்வளவு அடையிறது அந்த ரிஷப ராசிக்கு 8-11க்குரியவர். இந்த ரிஷப ராசிக்கு 8வது வீடு 1 2 3 4 5 6 7 8 8 தனுசு 9 10 11 8-11க்குரிய குரு 3ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். எப்பவுமே ரிஷப ராசிக்கு குரு நல்லது செய்வர் அல்ல, அவர் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது ஒரு பிளஸ். அதனால்தான் இந்த 8வது 3ன்றது போட்டு ஒரு பச்சையிலை போட்டிருப்பேன், ஏன்னா அது பிளஸ். அஷ்டமா 8-11க்குரியவர் 3ல் இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த 7ஆம் இடம் புனிதம் அடைகிறது, 9ஆம் இடம் பார்வையால் புனிதம் அடைகிறது, 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்ன லாபஸ்தானமே நல்லா இருக்குதுங்களே. அப்ப ரிஷபராசிக்கு அது வரத்துக்கு முன்னாடியே லாபங்களை கொடுத்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கும். அப்ப இங்க கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, நல்லா இருக்கு. அதே மாதிரி கடகராசியை பாருங்களேன். இப்ப கடகராசிக்கு 5 7 9, கடகராசிக்கு 1 2 3 4 5 5வது வீட்டை குரு பார்க்குது. கடக ராசிக்கு 5வது இடம். 5வது இடம் என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த இடம். அப்போ கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால், குருவே புத்திர காரகன், அப்ப புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அவர்களுக்கு புத்திர வகையில் ஏதாவது நல்ல தகவல்கள் கிடைக்கும். இப்போ குழந்தை கிடைக்கிறது, குழந்தைங்கள முன்னேற்றம் இருக்கிறது, இதையெல்லாம் அந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறது. புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் செவ்வாயுடைய வீடாக இருப்பதால், அந்த 5ஆம் இடம் செவ்வாயோட மருத்துவம், ஹாஸ்பிட்டல், டாக்டர், இந்த மாதிரி மருத்துவ முறைகளை கையாண்டு இந்த புத்திரஸ்தானத்தை வெகு விரைவில் அச்சீவ் பண்ணலாம். அப்போ கடகராசிக்கு புத்திரஸ்தானத்தை, அதுவும் ஆண் கடகராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி காலத்தை அவர்கள் குழந்தைக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். அப்ப 5வது இடத்தை குரு பார்த்துருச்சு. அடுத்தபடியா 7வது இடம், மனைவி ஸ்தானத்துக்குரிய 7வது இடத்தையும் குரு பார்க்கிறது. இப்ப பாருங்க, 5க்கும் 7க்கும் ஒரு லிங்க் இருக்குது. குழந்தை பிறக்கணும்னா மனைவி இடத்துக்கும் அந்த இது கிடைக்கணும், அப்பதான் லிங்க் இருக்கும். குழந்தை எப்படி பிறக்கும்? மனைவி தாம்பத்தியம் இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? அதனால இந்த புத்திர ஸ்தானத்தையும் பார்த்துச்சு, மனைவி ஸ்தானத்தையும் குரு பார்த்துச்சு. அப்ப மனைவியின் மூலமாக புத்திரஸ்தானம் கிடைக்கக்கூடிய விஷயம்னா அப்ப 2 பேருமே மருத்துவ ரீதியா ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்றது, இல்ல மருத்துவ ரீதியா உடன்படுறது, இல்ல டாக்டரை கன்சல்ட் பண்றது, இந்த பீரியட்ல பண்ணாங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம். அதே நேரத்தில் கடகராசி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது. பாருங்க, பாக்கியம் கிடைக்கணுங்க. இந்த பாக்கியம் மனைவி மூலமாக குழந்தை பேராக கிடைத்தா எவ்வளவு சந்தோஷம், எப்படி பாருங்க. அப்ப கடகராசிக்கு மேக்சிமம் ஹைலைட்டு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் மனைவி பிளஸ் 5ஆம் இடம், இந்த 2த்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும்னா நீங்கள் முயற்சி எடுத்தே ஆக வேண்டும். இதுதான் மிகவும் பொற்காலமான பீரியட். இந்த பொற்காலத்தை பயன்படுத்தியாக வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், குழந்தைக்காக முயற்சி எடுப்பவர்கள் டாக்டரை பார்க்கலாம், ஆஸ்பத்திரி பார்க்கலாம். இந்த முயற்சியை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ கடக ராசிக்கு 6 9க்கு ஓனர், 6வது விட கடன் ஸ்தானம், சத்ருஸ்தானம், வியாதி ஸ்தானம், 9வது இடம் தகப்பன் ஸ்தானம். இந்த 6 9க்குரியவர் லக்னத்திலே இருக்கிறார். 6ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு ஓனர் லக்னத்திலே இருக்கிறார். ஜென்ம குரு இருக்கிறது. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஜென்மத்தில் இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுக்கும்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ்லாம் ராமர் சீதை இருக்கும்போது, இப்போ நாடம் இல்லை, மன்னரை இல்லை, எல்லாம் மக்களாட்சி. அதனால இந்த பிரிவு எப்படி கொடுக்கணும்னா, ஒரு வேளை குழந்தை பிறப்பின் மூலமாக கூட அம்மா வீட்டுக்கு போகலாம், இல்லை தள்ளி இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் அது சுப பிரிவாக கூட இருக்கலாம். அதனால இந்த இடத்துல ஜென்மத்துல குரு இருக்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பாக்கிய, அதாவது கடக ராசிக்கு 6 9க்குரியவர் 1ல், இங்கேயும் 9ஆம் இடத்தை குரு பார்க்குது, இங்க 9ஆம் இடத்துக்கு ஓனர் அவர் தான். அதனால கடகராசிக்கு ஹைலைட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ சம்பந்தப்பட்ட இடம். அப்போ குலதெய்வத்தை மூலமாக கூட இவர்கள் வேண்டி விரும்பி குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த இடத்துல அவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ளத்தான் வேண்டும். இப்போ மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி பார்த்தீங்க இல்லையா? இப்போ மிதுன ராசிக்கு எடுத்துக்கோமே. இப்போ மிதுன ராசிக்கு 5 8 10, 10வது வீட்டு 6வது வீட்டை கடன் சாலம், 6வது வீட்டை குரு பார்க்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் 6வது வீட்டுல பேங்குக்கும்
லோனுக்கும் கண்டிப்பா டைப் வரும். அது தொழில் ரீதியான 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலுக்கும் இந்த கடனுக்கும் சம்பந்தம் வரும். அதே மாதிரி 8ஆம் அஷ்டமாதிபதி எப்படி கட்டிதான் ஆகணும். இது ஒரு கம்பல்சரி. 8 கம்பல்சரி. அப்போ 6வது வீட்டை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் ஏற்படும். அப்போ 6வது வீட்டு பாருங்களா, 1 2 3 4 5 6 விருச்சிக ராசி. மிதுன ராசிக்கு 6வது இடம் விருச்சிக ராசி. நான் ஏற்கனவே சொன்ன விருச்சிக ராசின்றது செவ்வாய் உடைய வீடு. செவ்வாய் பூமிக்காரகன், நிலம் கொடுப்பவன், வீடு கொடுப்பவன். அந்த இடத்த குரு பார்ப்பதால் நான் இதே கடகத்துக்கு சொல்லும் போது டாக்டரை போய் பாருங்கன்னு சொன்னேன். ஆனா இதே மிதுனத்துக்கு சொல்லும் போது நீங்கள் நிலம், வீடு, அபார்ட்மெண்ட்ஸ் எந்த சிஸ்டத்தினாலும் இதை முயற்சி செய்தால் நீங்கள் கிளிக் ஆகி விடுவீர்கள். ஏன்னா 6வது இடம் சுப விரயத்தை குரு பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி 10வது வீட்டை குரு பார்ப்பதால் தொழில் அதுக்கான வழிகள் கிடைக்கும். தொழில் மாற்றத்தை கூட கொடுக்கவிருக்கும். அதனால இந்த இடத்துல 10ஆம் இடம் தொழில் சார்ந்த குரு தொழில் நல்லா இருக்கும். அதனால இந்த இடத்துல இவர்கள் சொத்து வகையில் பயன்படுத்தி கொள்ளலாம். மிருகராசி ஏன்னா 7 10க்குரியவர் 2ல் இருக்கிறார். மிதுன ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்குது. ஆதிபத்தியமும் நல்லா இருக்குது. 2ல் குரு. அவர் பார்க்கிற இடம் 6 8 10. 7 10க்குரியவர் குரு. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், பார்ட்னர். மிதுன ராசிக்கு 7க்குரியவர் மனைவி ஸ்தானம், 10வது வீட்டுக்குரியவர் தொழில் ஸ்தானம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பூமி விஷயத்துல லோன் போடலாம், ஏதாவது வாங்கலாம், முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும் போது இந்த முயற்சியில் தெரிந்தோ தெரியுமாலும் மனைவியுடைய லிங்க் அதில் வரும். பேப்பர்லயாவது இருக்கும், பத்திரத்திலேயாவது இருக்கும். ஏன்னா 7வது வீட்டுக்குரியவர் 10வது வீட்டுக்கு ஓனர். அப்ப மனைவியை இதில் கொண்டாந்து சேர்த்துடுது. நீங்களே வாங்கினாலும் சரி அதுல மனைவி இன்வால்வ் பண்ண வைக்கும். ஏன்னா இது 6வது வீடு கடன் சனம். கடன் கொடுப்பவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி இவங்களை பயன்படுத்திக்கிட்ட சொல்லுவார்கள். அதனால இந்த 7 10 மிதுன ராசிக்கு 7 கலத்திரஸ்தானம், பார்ட்னரிடம் மனைவி ஸ்தானம். அந்த 7 10க்குரிய தொழில் சார்ந்துக்குரிய கிரகம் நல்ல சுபஸ்தானத்தில் ஆதிபத்தியம் நன்றாக இருக்கிறது. தனஸ்தானம் என்று சொல்வார்கள். 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்துல குரு உச்சமாக இருக்கிறார். எந்த ஒரு 7 10க்குரியவர் தனஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார்னா அப்ப சம்பாதிக்கிற விஷயத்துல தனஸ்தானம் உச்சம். மனைவியினுடைய 7ஆம் இடமும் குரு உச்சம். அப்ப மனைவி கூட ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது நிச்சயமா கிடைக்கும். அப்ப 2 பேருக்குமே இந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய 7 10க்குரியவர் 2 இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை பார்ட்னர் வழியே கொடுத்துரும். அதனால இவர்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால தான் நான் பார்த்தீங்க இங்க பாருங்க, டிக் அடிச்சிருப்பேன். மிதுன ராசிக்கு 2ல் போட்டு ஒரு பச்சை டிக் அடிச்சிருப்பேன். இந்த டிக் அடிச்சதெல்லாம் பிளஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, விருச்சிக ராசிக்கு டிக்கு, மகர ராசிக்கு டிக்கு, மீன ராசிக்கு டிக்கு. இப்படிலாம் போகும்போது இங்க பாருங்க, விருச்சிக ராசிக்கு ஒரு டிக்கு போட்டிருக்கேன், மிதுன ராசிக்கு ஒரு டிக்கு போட்டிருக்கேன், அதே மாதிரி கன்னி ராசிக்கு ஒரு டிக்கு போட்டிருக்கேன். இந்த டிக்குக்கு என்ன காரணம்ன்றதை இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வரேன். அப்ப தெரிஞ்சிச்சிங்களா? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் ஆயுள் சாந்தத்தை குரு பார்க்கிறது, 10ஆம் இடம் தொழில் சாந்தத்தை குரு பார்க்கிறது, 12ஆம் இடம் சுப விரயத்தை பார்க்கிறது. அதனால நீங்கள் ஏதாவது சுப விரயம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 4ஆம் இடம் வாகன ஸ்தானம், வீடு ஸ்தானம். இதனால் சுப விரயத்தை ஏதாவது வாங்கி கொள்வதன் மூலமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய எந்த பொருளையாவது வாங்கி கொண்டு சுபங்களை அனுபவிங்கள். இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்துலயும் நீங்க எல்லாம் குரு பயிற்சி ஒரு வருஷம் நம்ம சொல்லினே இருக்கும்போது இந்த 26ல இருந்து அடுத்த வருஷம் 26 வரைக்கும்னா அதுலயும் சில மாற்றங்கள் ஸ்லைட்டா வந்து போகும். அதுதான் இந்த குரு அதிசாரம். கீழே இருக்க பாருங்க, குரு அதிசாரம் என்றால் குரு தற்சமயத்துக்கு கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வரும். இங்க இருக்கிற குரு சிம்மத்துக்கு வரும். அது பாத்தீங்கன்னா 20/10/2026 சிம்ம குருவாக மாறுகிறது. டெம்பரவரி அதிசாரம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த குரு டெம்பரவரியா மாறும். மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு சிம்ம குருவாக இருக்கும். 20/10/26. இந்த 26ஆம் தேதி பயிற்சி அடைகிற குரு 7வது மாசம், 8வது மாசம், 9வது மாசம், 10வது மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் அது கடகத்தில் தான் இருக்க போகுது. அதன் பிறகு 20/10/26 சிம்மத்துக்கு மாறி 22/12/26 கிட்டத்தட்ட பார்த்தா 2 மாசம் சிம்மத்தில் தான் டிராவல் பண்ண போகிறது. இப்ப சிம்மத்துக்கு டிராவல் பண்ணும்போது இந்த பார்வைகள்லாம் மாறிவிடும். சிம்மத்திலிருந்து தனுசு 5ஆம் இடம் ஆயிடும், கும்பம் 7ஆம் இடம் ஆயிடும், மேஷம் 9ஆம் இடம். இப்படி இந்த கோட்டை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால அது டெம்பரரி 2 மாசம் 20/10/26 இருந்து
22/12/26 வரை அந்த 2 மாசம், அந்த 2 மாசத்துல இந்த பலன்களை பெருசா பாதிச்சிடாது. ஏன்னா குரு பெயர்ச்சி 12 மாசத்துல அந்த 2 மாசம் மட்டும்தான் சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே போயிடும். அதனால இதை பற்றி நீங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டாம். உங்கள் விஷயங்களை இந்த குருவின் பார்வை இருக்கும் போதே நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு வரும்போது சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் அந்த பீரியடை பயன்படுத்திக் கொள்ளலாம். பார்வைப்படும் போது அந்த இதே மாதிரி பார்வை நீங்க போட்டு பார்த்து அந்த பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்துல இன்னொன்று போட்டிருக்கோம் பாருங்க, குரு பெயர்ச்சி ஆகுறாரு, அதிசாரம் வராரு, இதுல குரு வக்கரெல்லாம் வருது, அது ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அப்படியே அஸ்தமனம், குரு அஸ்தமனம் அப்படின்ட்டு ஒரு ஜோதிட குறிப்பு உள்ளது. அதுல அஸ்தமனம் என்றால் மறைந்து விடுவது, குரு பலன்களை மறைத்துக் கொள்கிறது. அஸ்தமனா இப்போ சூரியன் உதிக்குது அஸ்தமனம் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லையா, சூரியன் உதிக்குது அஸ்தமனம் மறைஞ்சிருது. அப்போ குரு அஸ்தமனம் 10/7/26 10ஆம் தேதி 7வது மாசம் 26 முதல் 9/8/26 வரை அஸ்தமனம் ஆகிறது. இந்த அஸ்தமனம் ஆகுறதுனால என்ன நடக்கும்னா, இந்த அஸ்தமன பீரியட்ல நாம அவாய்ட் பண்ண வேண்டியது திருமணம், சுப நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா குரு பலம் இருக்கும்போது என்ன வேணா செஞ்சுக்கலாம் சுப காரியங்கள்லாம். குரு தன்னுடைய பலத்தை இழக்கும் போது இந்த 10/7/26 கிட்டத்தட்ட ஒரு மாசம் 9/8/26 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம். இந்த ஒரு மாசத்துல சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்து விட்டு அதன் பிறகோ அதற்கு முன்போ செய்து முடித்துக் கொள்ளலாம். இதுதான் அஸ்தமனம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வரும்போது இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, குரு பலம், குரு எந்த இடத்தில் இருந்தால் பலம், குருவினுடைய பார்வை 5, 7, 9, குரு எந்த இடத்தில் இருந்தால் பலம், குரு பலம் 2ஆம் இடத்தில் இருந்தால் பலம், மிதுனத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருந்தால் பலம், அப்போ 5ஆம் இடம் பார்த்தீங்க நீங்களே பாருங்க, 5ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்தில் இருந்தாலும் குருபலம், 9ஆம் இடத்தில் இருந்தாலும் குருபலம், 11ஆம் இடத்தாலும் குருபலம். சாதாரணமா இந்த குருபலம் தான் ஆதிபத்திய சுப ஆதிபத்திய இடங்கள், சுபமான இடத்தில் குரு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். குருவினுடைய பார்வையும் சுபம், குரு பலமும் சுபம்.